என்ன ஆதவண்ணா காலையில டைவர்ஷன் தெரப்பிலாம் ஆரம்பிச்சிட்டியா போல இருக்குது. இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கைன்னு உன்னத்தை தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. அதை டைவர்ட் பண்றதுக்காக காலையிலே ஒரு 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவிலே முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினார்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேக்ட். அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. மேரத்தானுக்காகவே ஒவ்வொரு மாநிலங்களா போய் மேரத்தான்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து கில்லாடி. பிளஸ் கோவா முதலமைச்சர் அண்ட் ஏன் நம்மளோட மினிஸ்டர் மாசு அண்ணன் கூட எப்பவும் காலையில எஞ்சி 4 மணிக்கு வந்து ஜாகிங் போவாரு. அங்க போயிட்டு இந்த பார்க்ல விளையாடுற பசங்களை எல்லாம் ஊக்குவிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கான்லாம் மேரத்தான் ஓடி இருக்காரு. இந்த கேள்வி பிச்சைக்காரி, கிட்னி திருடி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல அவசியமே கிடையாது. ஏன் சொல்றோம்னா, இது திருப்பியும் நம்ம விஜயனை பத்தியே பேசுறா. இந்த திமுக ஆட்சியில கொலை கற்பழிப்பு, கஞ்சா, போதை அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஏன்னா இவரும் அதுல ஒருத்தி. ஸோ அதாலதான் இவளுக்கு கோவம் வருது. விஜயனை வந்தா தடுக்கிறாருல, எதிர்க்கிறாருல, அப்ப இவளுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா இவளால பிச்சை எடுக்க முடியாது, கிட்னி தேட முடியாது. அதுதான் விஷயம். இவளை மறுபடியும் உள்ள வச்சு அடி அடிக்கணும் இவளை போலீஸ் ஸ்டேஷன்ல. ஏன்னா இவதான் அந்த கிட்னிக்கெல்லாம் ஹெட்டா இருப்பா. வெக்கம் கெட்டவ, மானம் கெட்டவ, உனக்குலாம் என்ன புத்தி? நீலாம் மனுஷே? நீலாம் இவ்வளவு நாள் வெளியே சுத்தினது பெரும் பாவமா நினைக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல வந்து நீ பேசுற அளவுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து போச்சு, வெக்கமாகுது. உன் மூஞ்சி மேல காரி துப்புனா கூட உனக்குலாம் அறிவே வராது. நாய்க்கு இருக்க அறிவு கூட உனக்கு இருக்காது. அது நன்றி உள்ள ஜீவன். நீலாம் வந்து மக்கி போன அந்த குப்பையோட மோசம் நீ.